So good morning. Today's topic we'll be discussing on the biological and the psychological causal factors of panic disorder. So we have seen what is a panic disorder. So panic disorder is basically when a person undergoes a situation, anxiety provoking situation, they have a feeling of getting a panic attack. Okay. So what it will happen is they will get the panic attack out of the blue, meaning இப்போ வந்து ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களுக்கு ஆன்சைட்டி ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களால தாங்க முடியல அப்படின்னா வாட் தே வில் டூ இஸ் அந்த டைம்ல அவுட் ஆஃப் தி ப்ளூ திடீர்னு வந்து அவங்களுக்கு வந்து பேனிக் அட்டாக் ஆகி அங்கேயே விழுந்துடுவாங்க. ஓகே. ஸோ இந்த இந்த கண்டிஷன் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு இன்டென்ஸ் த பேனிக் அட்டாக். ஸோ வெதர் வந்து அவங்களுக்கு வந்து அடிக்கடி பேனிக் அட்டாக் வருதா, அதனால அவங்களுக்கு எவ்வளோ ஆக்குபேஷனல் ஃபங்க்ஷனிங் பாதிப்பாகுது, இல்ல அவங்களுக்கு வந்து என்னென்ன பிசிக்கல் சிம்டம்ஸ் தான் நிறைய இருக்கும், லைக் பாலிபிட்டேஷன், சோக்கிங், ஹார்ட் அட்டாக் மாதிரியான ஃபீலிங், ஸ்வெட்டிங். ஸோ இந்த மாதிரியான பிசிக்கல் சிம்டம்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் தீஸ் பீப்புள் மோஸ்டா வந்து தே கோ டு த பிசிக்கல் கிளினிக். ஓகே. ஸோ ப்ரீவியஸ் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோடட் வீடியோல பார்த்துருப்பீங்க தட் பீப்புள் வந்து ஜென்ரலா வந்து பிசிஷியன்ஸ்ட்டு போவாங்க பிகாஸ் இட்ஸ் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து பிசிக்கல் சிம்டம்ஸ் தான் வந்து ஹையரா இருக்கும் கம்பேர்ட் டு சைக்காலஜிக்கல் சிம்டம்ஸ். அண்ட் ஆன்சைட்டி வந்து இஸ் ஒன்லி ஒன் ஃபேக்டர். அதனால உங்களுக்கு பிசிக்கலா வந்து இந்த பேனிக் அட்டாக் வருது. ஓகே. ஸோ இப்போ பேனிக் அட்டாக் எதனால வருது அப்படின்னு வந்து இஃப் வி ஹேவ் டு நோ. ஸோ லாட் ஆஃப் ரீசன்ஸ். இப்போ இது வரைக்கும் பார்த்த டிசார்டர்ல மேஜரா நம்ம 3 ஃபேக்டர்ஸ் பார்ப்போம். ஒன்று வந்து பயாலஜிக்கல், இன்னொன்று சைக்காலஜிக்கல், இன்னொன்று வந்து சோஷியல். சோஷியல் சுச்சுவேஷன்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த டிசார்டர்ஸ்ல நம்ம இன்டென்ஸா பார்க்க மாட்டோம். இட் இஸ் ஜஸ்ட் தேர். அது வந்து ரொம்ப இன்டென்ஸான மேஜரான காசல் ஃபேக்டர் கிடையாது. ஓகே. ஸோ மேஜரான காசல் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் அண்ட் சைக்காலஜிக்கல். Genetics. So genetics பொறுத்த வரைக்கும் as we all have studied and known, twin studies and family studiesல வந்து moderate heritability இருக்கலாம் and mostly இருக்கும். இப்போ ட்வின்ஸா இருந்தாங்கன்னா one of the person is having a panic attack இல்ல panic disorder அப்படின்னா the next twin is more likely to heritability have the panic disorder. Okay. செகண்ட் வந்து என்னதுன்னா the major இப்போ personality traitலயே neuroticism is the one factor which is found correlates with the anxiety. So anxiety, worry, fear, sadness இந்த மாதிரியான emotionsக்கு neuroticism people இருக்கிறவங்களுக்கு, peopleக்கு who have neuroticism trait, அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் related to anxiety and all of this. So genetic vulnerability of neuroticism இருக்கும்போது அந்த person is more likely to get a panic disorder. So இப்போ வந்து the parents have a trait of neuroticism, the child is most likely to get a disorder related to the neuroticism trait. So என்னெல்லாம் இருக்கும் neuroticism trait? OCD, GAD, um, agoraphobia, panic disorder, and then social phobia. So இதெல்லாம் வந்து the child is most likely to um, get from the parents. Okay. So next வந்து moving on, some studies find evidence, partial evidence to anxiety clusters, meaning that panic disorder வந்து மட்டும்தான் இருக்கணும் கிடையாது. இப்போ சில பேருக்கு வந்து anxiety clusters panic disorder is more on the same line. Okay. ஏன்னா எல்லா anxiety disorderமே அந்த basic emotion என்னது, fear, sadness and worry, இந்த மூணு இதுல இருந்தா வருது. ஸோ இப்போ வந்து ஜிஏடிக்கு அண்ட் ஜெனட்டிக் வல்னரபிலிட்டி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஜிஏடி தான் வரணும்னு கிடையாது. they might get panic disorder, they might get OCD, they can get anything. ஆனா நான் சொல்லியிருக்கேன் ஓசிடி வந்து தனி கிளஸ்டரா போட்டிருக்காங்க, ஆன்சைட்டி கூட போடல. பட் the thing is it also has the same phenomena. ஆனா வந்து அதை வந்து தனியா பிரிச்சிருக்காங்க. that's all. ஓகே. ஆனா இந்த எல்லா ஜெனட்டிக் எவிடன்ஸ் எப்பயுமே வந்து we cannot 100% be sure that this is it, இதனாலதான் வருது அப்படின்னு. So that's why we also have other study. ஆனா இதுல இப்ப பாத்தீங்கன்னா நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நார்எபினெஃப்ரைனோட இது காட்டுறாங்க. why is because இப்போ வந்து லோக்கஸ் செல்லுலஸ் இந்த பிரெயின் ஸ்டெம் வந்து is connected to the amygdala. okay. So amygdala நம்மளுக்கு தெரியும் is a center of emotion. So amygdala அப்படிங்கும்போது அது வந்து இமோஷன்ஸ் போது மேஜரான இமோஷன்ஸ் வந்து இஸ் த ஃபியர் ரெஸ்பான்ஸ். ஓகே. ஃபைட் ஆஃப் ஃப்ளைட், நான் எப்பயுமே சொல்லுவேன் ஃபைட் ஆஃப் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ். ஸோ ஒரு டேஞ்சர் சுச்சுவேஷன் இருக்குன்னா அந்த டேஞ்சர் சுச்சுவேஷனை அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அப்ரைஸ் பண்ணினா அதை பத்தி யோசிச்சு என்னெல்லாம் வந்து இந்த மேப் எல்லாம் ஃபார்ம் பண்ணி அதை நம்ம எப்படி ஃபைட் பண்றது இல்ல அதுல இருந்து எப்படி ஓடுறது அப்படிங்கிற வந்து ஒரு ரெகுலேஷன் பண்றதுக்கு amygdala is a major area. So locus coeruleus வந்து mostly related to amygdala, so which is the regulation of fear. Okay. So norepinephrine பாத்தீங்கன்னா is regulating the
நம்மளோட அந்த sympathetic parasympathetic அதுல வந்து norepinephrine is also another neurotransmitter which is working on our system. So வந்து heart rate கம்மி பண்றதோ இல்லை increase பண்றதோ. So norepinephrine கம்மியா இருந்துச்சுன்னா then again it will be difficult to regulate our physical ஆன symptoms. இப்போ sweating, palpitation இதெல்லாம் regulate பண்ண கஷ்டமாயிடும். Next வந்து the structure amygdala is also connected to other areas such as locus coeruleus as well as autonomic neuroendocrine behavioral responses that occur during panic attack. Meaning இப்போ வந்து when you are having a panic attack and the time your autonomic nervous system, which is your heart rate, which is increasing, your general physical system is increasing. At the same time your endocrine system, which is your hormone levels, are increasing. Your hormones levels has to make up to that, and the panic attack to whatever changes it has to make up to that. Okay, next the behavior response, which is your maybe you might feel shaking, shivering, or you feel like fainting. Idella behavior response. So all this occur during a panic attack. Okay, there's also highly influential theory. Meaning so என்ன ஆகும்னா அந்த ஃபியருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இது என்னதுன்னா ஃபியர் சென்சிட்டிவிட்டி. ஸோ என்ன ஆகும்னா இப்போ நம்ம கார்டிகல் ரீஜியன்ல பார்த்தீங்கன்னா there is a factor of decision making or uprising a situation. ஸோ அந்த டைம்ல வந்து அப்ரைஸ் பண்ணும்போது சம் பீப்புளுக்கு வந்து அந்த சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கும். இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒரு விஷயம் தப்பா சொல்லிடுறேன்னா அப்புறம் வந்து எனக்கு வந்து எம்பாரஸ்மெண்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். சே ஒரு 95% இருக்கும். மேபி another person இருக்காங்க, அவங்க ஏதாவது தப்பா சொன்னா அவங்க வந்து ஓ நம்ம தப்பா சொல்லிட்டோமா அப்படியா அப்படி சொல்லி விட்டுடுவாங்க. மேபி அவங்களோட எம்பாரஸ்மெண்ட் 20% இருக்கும். ஸோ எனக்கு ஃபியர் சென்சிட்டிவிட்டி இல்ல அந்த சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கு. ஸோ ஒரு ஃபியர் ரெஸ்பான்ஸ் வந்ததுன்னா நான் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால நான் அந்த ரெஸ்பான்ஸை வந்து தாங்கிக்க முடியாது என்னால, அதனால ஐ எம் ஹேவிங் அ பேனிக் அட்டாக். வேறஸ் அந்த பர்சனுக்கு அந்த ஃபியர் இருந்திருந்ததுன்னா அவங்களுக்கு பேனிக் அட்டாக் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு சென்சிட்டிவிட்டி கிடையாது. ரைட். ஸோ மூவிங் ஆன், heightened fear sensitivity in individuals explain the startling response. ஸோ எப்பயுமே பேனிக் இருக்கிற பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்பயுமே கேர்ஃபுல்லா இருப்பாங்க. they say agitated or hyper vigilance. ஸோ இந்த மாதிரி எப்பயுமே கேர்ஃபுல்லான மோட்லயே இருப்பாங்க. ஸோ அவங்கள லைட்டா நீங்க வந்து நார்மலா முன்னாடி போய் தொட்டா கூட they will ஒரு மாதிரி ஸ்டார்டில் ஆயிடுவாங்க, ஒரு மாதிரி ஷிவர் ஆயிடுவாங்க. எப்பயுமே அந்த பயந்து பயந்த நிலைமையிலேயே இருப்பாங்க. ஓகே, ஸோ அதனால ஃபியர் சென்சிட்டிவிட்டினால இந்த பர்சனுக்கு ஸ்டார்ட்லிங் ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ரைட். ரெஸ்பான்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து ரெண்டு சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து நான் அட்ரினலின், இன்னொன்று வந்து செரட்டோனின். ஸோ நான் அட்ரினலின்னா என்ன ஆகுதுன்னா உங்களோட கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ஸ்லாம் வந்து உங்க பேனிக் அட்டாக்ல ரெகுலேட் பண்ணுது இல்லை ஸ்டிமுலேட் பண்ணுது. இப்போ வந்து when I'm feeling fear, automatically I need the energy to run. Okay, so maybe I have to run. So அதுக்கான எனர்ஜி மை ஹார்ட் வந்து அந்த டைம்ல அதிகமா பம்ப் பண்ணும். அப்பதான் என்னால ரன் பண்ண முடியும். மை blood flow will increase, my bodily response, my bodily energy will increase. So அதுக்கெல்லாம் வந்து நான் அட்ரினலின் சிஸ்டம் தான் has to help me. But what happens is இந்த சிச்சுவேஷன்ல ஈவன் தோ ஃபியர் வந்து சின்னதா இருந்தாலும் அந்த ஃபியர் சென்சிட்டிவிட்டி ஜாஸ்தியா இருக்கிறதுனால ஒரு சின்ன ஃபியருக்கு கூட இந்த கார்டியோவாஸ்குலர் வந்து ஜாஸ்தியா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும், which is abnormal. சரியா? ஸோ அதனாலதான் நான் அட்ரினலின் வந்து என்ன பண்ணும், கொஞ்சம் கம்மியா வேலை செய்யணும். ஆனா இங்க நிறைய வேலை செய்யுது. அதனால என்ன பண்ணுவாங்க, இந்த பர்சனுக்கு மோஸ்டா வந்து என்ன மாதிரியான மெடிகேஷன் கொடுப்பாங்கன்னா SSRIன்னு ஒரு மெடிகேஷன். SSRIனா செரட்டோனின் selective reuptake inhibitors. ஓகே, ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுன்னா நம்மளோட பிரெயின்ல இருக்கிற நியூரோ டிரான்ஸ்மிட்டர் which is ப்ரீசினாப்டிக், போஸ்ட் சினாப்டிக் ரெண்டு ஏரியா இருக்குல்ல, அங்க வந்து அந்த செரட்டோனின் லெவலை மெயின்டைன் பண்றதுக்காக வெயிட் பண்ணும். ஸோ மெயின்டைன் பண்ணுச்சுன்னா அதோட அவங்களோட மூட் வந்து இஸ் கொஞ்சம் நார்மல் ஆகும். அட் த சேம் டைம் என்ன ஆகும்னா இந்த மெடிசின் வந்து அதை மட்டும் ரெகுலேட் பண்ணாது, செரட்டோனினை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாது, இட் ஆல்சோ டிக்ரீசஸ் நான் அட்ரினலினோட ஆக்டிவிட்டி. அப்ப டிக்ரீஸ் பண்ணுச்சுன்னா அவங்களோட பிசிக்கல் சிம்டம்ஸ் வந்து கம்மியாகும். ரைட். ஸோ பிசிக்கல் சிம்டம்ஸ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ரெண்டுமே அலைன்ல வந்துடும். ஸோ மூடும் ரெகுலேட் ஆயிடும், அவங்களோட பிசிக்கல் சிம்டம்ஸும் கம்மி ஆயிடும். ஸோ அவங்களோட ஆன்சைட்டி டோட்டலா ரெடியூஸ் ஆயிடும். இதுதான் அந்த SSRIயோட மெயின் ரோல். ஓகே, அகைன் ஐ வில் எக்ஸ்பிளைன். இப்போ வந்து ரெண்டு மேஜர் சிஸ்டம் ஒர்க் ஆகுது. ஒன்று வந்து அட்ரினலின், இன்னொன்று வந்து செரட்டோனின். ஓகே, ஸோ செரட்டோனின் நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் த ரெகுலேஷன் ஆஃப் மூட். ஸோ எனக்கு செரட்டோனின் ஜாஸ்தியா இருந்ததுன்னா ஐ வில் ஃபீல் ஹாப்பியர், ஐ வில் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட், ஐ வில் ஃபீல் அ ஹையர் மூட். ஓகே, ஆனால்
இந்த சைடுல என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு செரோட்டோனின் கம்மியா இருக்கு ஃபார் பீப்புள் வித் ஆன்சைட்டி ஆர் பேனிக் அட்டாக். ஸோ அப்ப என்ன பண்றோம், வாட் we are doing is we are giving a medicine with which has serotonin selective reuptake inhibitors. Okay, so இது என்ன பண்ணுனா it will maintain the serotonin level in your brain postsynaptic and presynaptic areas. ஸோ மெயின்டைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த டைம்ல அவங்களோட மூட் வந்து மெயின்டைன் ஆகும். அவங்களோட என்ன சொல்றது, நெகட்டிவ் மூட் வந்து கம்மியா இருக்கும், பாசிட்டிவ் மூட் பெட்டரா இருக்கும். ஓகே, அதோட அது மட்டும் வேலை பார்க்காம இட் ஆல்சோ டஸ் சம்திங் கால் நான் அட்ரினலினோட ஆக்டிவிட்டி லெவலை வந்து கம்மி பண்ணுது. ஓகே, கம்மி பண்ணுச்சுன்னா என்ன ஆகும், தேவையில்லாம பயப்படுற, தேவையில்லாம வந்து பாடியில கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ஸோட ஒர்க் வந்து கம்மியாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா பேனிக் டிசார்டர் இருக்கிற அந்த டிஎஸ்எம்ல இருக்கிற எல்லா சிம்டம்ஸும் ஆட்டோமேட்டிக்கா கம்மியாயிடும். கம்மியாயிடுச்சுன்னா நம்மளோட ப்ராப்ளம் இஸ் ஃபார் தெம் இஸ் சார்ட்டட். ஓகே, ஸோ அப்படிதான் அந்த பயோகெமிக்கல் அப்நார்மலிட்டிஸ்ல they are explaining and they are treating people. Okay, so இன்னொரு இது என்னன்னா GABA is also in the regulation of mood. எப்பயுமே நம்ம பாடியில ஒரு விஷயம் ஒரு இதுக்குன்னு வேலை பார்க்காது. எப்பயுமே it is a combination of things that works together to ஒரு கோலுக்கு நிறைய விஷயம் டுகெதர் இட் ஒர்க்ஸ். ஸோ அதே மாதிரி காபாவோட லெவல் லோ ஆனாலும் பேனிக் டிசார்டர் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, இப்போ இது வரைக்கும் we saw something that is biological. So biological we saw why genetics is playing a role, we saw how brain is playing a role, and then we saw how this biochemical abnormalities is playing a role. So now moving on to the psychological. Okay, so psychological major anxiety பாத்தீங்கன்னா cognitive theory. So cognitive theory meaning how we process information in our brains, in our thinking, in our problem solving area, in our decision making area. How do we process things? Okay, so major theory, cognitive theory, what they are saying is people tend to get hypersensitive to worse situations. Say how it is happening in the brain, hypersensitive இருக்கிற மாதிரி அவங்க வந்து திங்கிங்ல they are being very very sensitive. ஓகே, அப்படி சென்சிட்டிவா இருந்தது அப்படின்னா ஒரு வரி சுச்சுவேஷன் என்ன பண்ணுவாங்க, கெட்டஸ்ட்ரோஃபைஸ் பண்ணுவாங்க. கெட்டஸ்ட்ரோஃபைஸ் மீனிங் அதை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மோசமா யோசிச்சு பார்க்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மோசமா they will start to think. அதுதான் வந்து கிளார்க் வந்து என்ன சொல்லியிருக்காரு, catastrophization of the meaning of body sensation. For example, what he is trying to say is இப்போ வந்து எனக்கு வந்து sweat ஆகுது. Why it is sweating is because it is a hot climate, it is in the month of April, automatically people sweat. ஆனா இந்த பேனிக் அட்டாக் இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க என்ன யோசிச்சுப்பாங்கன்னா, ஓ ஐ எம் ஸ்வெட்டிங் பிகாஸ் ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ பேனிக் அட்டாக் போல அப்படின்னு அவங்க தப்பா யோசிச்சுப்பாங்க. ஸோ வாட் தே ஆர் டூயிங் தேர், கெட்டஸ்ட்ரோஃபைஸ் பண்றாங்க. ஒரு விஷயத்த எவ்வளோ மோசமா யோசிக்க முடியுமோ யோசிச்சு ஒரு சின்ன விஷயத்த they will blow it up. Okay, that is what is the cognitive theory of panic. ஸோ இந்த பேனிக் சைக்கிள் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, பீப்புள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்சைட்டி இருக்கும். அந்த ஆன்சைட்டி வந்த உடனே என்ன ஆகும், அவங்களோட நார்மல் சிம்டம் விச் இஸ் நார்மலா ஹார்ட் ரேஸ் பண்றது, நார்மலா ஸ்வெட் ஆகுறத வந்து அவங்க வந்து யோசிச்சு வரி பண்ணி அதை பேனிக் அட்டாக்ல கொண்டு போய் முடிச்சிடுவாங்க. Okay, so why this is happening is because there's something called automatic thoughts. Okay, so automatic thoughts is given by Beck தான் வந்து cognitive behavioral therapy கொடுத்திருக்காரு. So cognitive behavioral therapy basically என்ன மீன் பண்ணுதுன்னா, நம்ம திங்கிங்கும் நம்ம எமோஷன்ஸும் கனெக்டட். ஓகே, ஸோ நம்ம ஒரு விஷயத்த திங்க் பண்ணோம்னா அதனால நம்மளுக்கு இமோஷனலா சில விஷயம் அதிகமாகும், இல்லை நம்ம இமோஷனல் ஆகணும்னா திங்கிங்கோட ரிலேட்டடா ஏதாவது ப்ராப்ளம் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி திங்கிங் அண்ட் இமோஷன் ரிலேட்டடா இருக்கு, அதனாலதான் நம்ம பிஹேவியர் டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றதுதான் காக்னிட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி. ஸோ காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பில ஆட்டோமேட்டிக் தாட்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஆட்டோமேட்டிக் தாட்ஸ்னா நம்மளுக்கு ஆல்ரெடி அவைலபிளா நம்ம ஸ்கீமால சில தாட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு விஷயம் நம்ம பண்ண போறோம், இல்லை ஒரு விஷயத்துல நம்ம இருக்கோம், ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கோம்னா இது ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி ஒன்று வரும்ல நம்மளுக்கு, ஓ இது இப்படிதான் நடக்கும், இல்லை இது இப்படிதான் ஆகும், இவங்க இப்படிதான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான தாட் வந்து இஸ் அன் ஆட்டோமேட்டிக் தாட். இவங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக் தாட் வந்து ரேஷனலா இருக்காது, இட் இஸ் இர்ரேஷனல். ஸோ ஆப்வியஸா நம்மளுக்கு தெரியும், இப்போ வந்து இஃப் ஐ எம் ஃபீலிங் scared about going out because of coronavirus, so I will have a thought that ஐயோ நமக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆயிடுமா, இல்லை யாராவது போலீஸ் பிடிப்பாங்களா, that is rational. இல்ல நான் வெளியே போனாலே செத்து போயிடுவேன்,
இல்ல வந்து நான் ஜஸ்ட் இஃப் ஈவன் இஃப் ஐ see through my விண்டோல இருந்து பார்த்தா கூட யாராவது வந்து தும்மிடுவாங்களோ, இதெல்லாம் வந்து irrational. ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக் தாட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து irrational-ஆ இருக்கிறதுனால அவங்க எப்பயுமே ஒரு நார்மலான விஷயத்த பெருசாக்கி வரி பண்ணி அப்படிதான் யோசிப்பாங்க. ஓகே. That is why these individuals develop a panic disorder. Clear? Moving on. இப்போ லேர்னிங் தியரி ஆஃப் பேனிக் டிசார்டர் அதுல என்ன சொல்லுங்கன்னா மேஜர் தியரி. இப்போ லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த மாதிரி தான் லாஸ்ட் டிசார்டர்ல சே விச் வாஸ் லாஸ்ட் டிசார்டர் ஓசிடி, அதுல நம்ம லேர்னிங் பார்த்த மாதிரி தான். ஸோ ஒரு பேனிக் அட்டாக் நடக்குதுன்னா அந்த பேனிக் அட்டாக் ஃபர்ஸ்ட் அட்டாக் நடக்கும்போது அது ஒரு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை இன்டர்னல் ஸ்டிமுலையும் வந்து நம்ம கண்டிஷன் ஆயிடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ஸ்டேஜ்ல எனக்கு பேனிக் அட்டாக் ஃபர்ஸ்ட் அட்டாக் வருது அப்படின்னா ஐ வில் கனெக்டட் டு இன்டர்னல் ஸ்டிமுலை சச் அஸ் இப்போ வந்து நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும், அது வந்து இன்டர்னல் ஸ்டிமுலை. ஸோ அந்த இன்டர்னல் ஸ்டிமுலைக்கு பீப்புள் கெட் கண்டிஷன்ட். அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை ஸ்டேஜ் ஏறுனா வந்து நான் பேனிக் அட்டாக் வந்துடும், தட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. ஸோ அதுக்கப்புறமா கண்டிஷனிங் என்னது, ஸ்டேஜ் அந்த ஆள் ஏறவும் மாட்டான், அவன் வந்து ப்ரெசன்டேஷனோ பர்ஃபார்மன்ஸோ இல்லை ஒரு இடத்துல பேச்சு கொடுக்குறதோ இனிமே he will not even initiate it. ஓகே. ஸோ அதுக்கு பேர் தான் கண்டிஷனிங் ஆகுறது டு இன்டர்னல் ஸ்டிமுலை இன்ட்ரோசெப்டிவ் கண்டிஷனிங் அண்ட் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை extroceptive conditioning. Sorry. So after that, moving on, in the conditioning என்ன ஆகும், throughout the process first attack பிறகு second attack வந்துச்சுன்னா அது again வந்து condition ஆகும். ஓகே. இப்போ மேபி தெரியாம வந்து அந்த பர்சன் வந்து செகண்ட் டைம் வந்து he was talking to a friend of him in a social gathering வச்சுக்கோங்க, ஒரு மேரேஜ்ல ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு அப்போ பேனிக் அட்டாக் வந்துருச்சு. ஸோ he will think, ஓ பாத்தீங்களா லாஸ்ட் டைம் வந்து எனக்கு வந்து ஸ்டேஜ்ல வந்துச்சு, ஏன்னா there were lot of people, now also there were lot of people, அதனால தான் வந்து நான் வந்து விழுந்துட்டேன், பேனிக் அட்டாக் வந்துடுச்சு. ஸோ அதனால ஐ எம் நாட் ஈவன் கோயிங் டு மீட் பீப்புள். ஸோ தட் இஸ் ஹவு பீப்புள் கண்டிஷன் themselves. ஒரு சுச்சுவேஷன் நடக்க 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 they will condition themselves to this fears. When the conditioning occurs, internal or external stimuli give rise to two components. So one வந்து anticipatory anxiety, இன்னொன்று வந்து agoraphobic fears. Anticipatory anxiety is something like you expect it. So last time நான் OCD-ல சொன்னேன், you expect a certain anxiety in certain situation. For example, panic attack peopleக்கு என்ன ஆகும்னா, இப்போ இந்த கேஸ் சொன்னேன்ல, அவர் வந்து என்ன பண்ணுவாரு, இப்போ சோஷியல் சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடுவாரு. ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராவது கூட்டமா இருந்தாலே he will expect the anxiety to come. Okay, that is anticipatory anxiety. இன்னொன்னு agoraphobic fears is he will start to fear crowded places or people where there are a lot of people in a social situation, public situation. So that is agoraphobic fears. So fearing of crowd places or people or so large gathering அந்த மாதிரி. So usually panic attack people in the two fears are common. Okay, two things are common. So one is the anticipatory anxiety, next is the agoraphobic fears. So who, இப்போ எல்லாருமே அப்படி ஆக மாட்டாங்கல்ல, சில பேர் தானே ஆகுவாங்க. So who will be the people who are vulnerable? So vulnerable is if they have a genetic vulnerability, meaning அவங்களுக்கு நியூரோட்டிசிசம் ட்ரேட்ஸோ இல்லை ட்வின்ஸோ இல்லை ஃபேமிலி ஹெரிட்டபிலிட்டியோ இருந்தாலோ, இல்லை டெம்பரமெண்டலி இஃப் தே ஹாவ் அ சர்டன் டெம்பரமெண்ட், சே லைக் some people have a very hard difficult temperament, say they will not be able to be emotionally stable at all situation, அந்த மாதிரி டெம்பரமெண்ட் இருந்தாலோ, இல்ல cognitive behavior vulnerability, meaning அந்த லாஸ்ட் டைம் பார்த்தோம்ல cognitive anxiety sensitivity, hyper sensitivity to worry, இல்ல வந்து automatic thoughts நிறையவோ, இவங்களுக்குலாம் வந்து there's a higher chance that they will become conditioned. எல்லாரும் கண்டிஷன் ஆக மாட்டாங்க. People who are vulnerable will become conditioned to anxiety and panic. Okay. So last one. So what do we see in the last thing is panic disorder is biased. Okay. So any anxiety, any fear which is irrational is coming from a biased situation. Say cognitive bias, which is very common. இப்போ நம்ம cognitive behavioral therapy பார்த்தோம்ல, அதுல வந்து மேஜரா வந்து they will also talk about cognitive distortions. Cognitive distortionsனா நம்ம திங்கிங்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ், எரரா திங்க் பண்றது. ஸோ இப்போ வந்து ஒரு நார்மலான சுச்சுவேஷனை வந்து ப்ளோ அப் பண்ணி பெருசா யோசிக்கிறது, கேட்டஸ்ட்ரஃபைஸ் பண்றது, ஒரு விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறது, இல்ல நார்மலா நடக்க போறது வந்து நம்மளுக்கு வேர்ஸ்டா தான் ஆகும்னு யோசிக்கிறது, இல்ல திஸ் ஆர் தட், நான் எனக்கு வந்து எய்தர் கெட்டதே தான் நடக்கும், இல்ல எனக்கு எய்தர் நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு ஒரே லைன் ஆஃப் திங்கிங்ல யோசிக்கிறது, இல்ல ஒரு விஷயத்துக்கு அதிகமா அட்டென்ஷன் கொடுத்து அதிகப்படுத்துறது, இதெல்லாமே வந்து காக்னிட்டிவ் bias. ஓகே. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா cognitive bias will lead to maintenance of panic.
ஸோ இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து இட் வில் கிவ் ரைஸ் டு பேனிக். இது என்ன பண்ணும்னா அந்த பேனிக் வந்து நம்ம கிட்ட இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து என்னதான் வந்து கம்மி பண்ணணும், இல்லை நம்ம இதை கொஞ்சம் வி ஹாவ் டு கெட் ஓவர் இட் அப்படின்னு நினைச்சா கூட கம்மி பண்ண முடியாது. ஏன்னா அந்த பயஸ் இஸ் சோ ஸ்ட்ராங். ஸோ இவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ தேர் ஆர் டூ திங்ஸ் விச் இஸ் வெரி காமன். ஒன் இஸ் கேட்டஸ்ட்ராஃபைசேஷன். ஸோ அனதர் ஒன் இஸ் கிவிங் அட்டென்ஷன் டு ஒன்லி த்ரெட்டனிங் இன்ஃபர்மேஷன். இப்போ சுத்தி வந்து நம்மளுக்கு நல்லதா நடந்திருக்கும், ஆனா ஒரு சின்ன விஷயம் கெட்டதா நடந்தா அதை வச்சு they will decide their life. So that is panic disorder biased in a way they process only threatening information. Okay. Next வந்து because they process only threatening information, they also misrepresent certain information like numbness, palpitation. நான் சொன்னேன்ல, நார்மலா வேர்க்கிறது வந்து நம்மளுக்கு பேனிக் அட்டாக் வருதுன்னு நினைக்கிறது. That is a bias again. இன்னொன்னு வந்து நார்மலான பாடி ரியாக்ஷனை வந்து ஊதி ஊதி பெருசாக்குறது, which is catastrophization. So இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ரெண்டு காமன் திங்ஸ், காமன் சிம்டம்ஸ். ஒன்னு வந்து கேட்டஸ்ட்ராஃபைசேஷன், இன்னொன்னு மேக்ஸிமைசேஷன். மேக்ஸிமைசேஷன்னா ஒரு விஷயத்த, சின்ன விஷயத்த பெருசா ப்ளோ அப் பண்றது. ஓகே. ஸோ பேனிக் டிசார்டர்ல ஆல் ஆஃப் திஸ் இஸ் வெரி வெரி காமன். ஸோ இப்போ பீப்புள் கூட நம்ம ஒர்க் பண்ணும்போது வி ஆல்சோ ஹாவ் டு கீப் ஆல் ஆஃப் திஸ் இன் மைண்ட். இந்த மாதிரியான பீப்புளுக்கு வந்து நாட் பிகாஸ் பீப்புள் டூ இட் பிகாஸ் தே வாண்ட் டு. யாருமே வந்து பிடிச்சி பண்றது இல்லை, இல்லை எனக்கு வேணும்னே தான் நான் இப்படிதான் ஊதி ஊதி யோசிப்பேன் அப்படின்னு இல்லை. It's because it is a problem for them. They are not able to get over it. Okay. அவங்களால they are not able to move on with it. So we have to be understanding, we have to be empathetic, we have to be considerate enough to take into all of this information when we are treating that patient. ஏன்னா நம்மளோட நார்மல் டெண்டன்சி என்ன, ஆமா நான் இவ்வளோ சொல்லியும் இவ்வளோ ஐம் கிவிங் தெரப்பி, ஸ்டில் யூ ஆர் நாட் ஏபிள் டு கெட் ஓவர் திஸ் பேனிக் அட்டாக் அப்படின்லாம் தோணும் ஸ்டார்டிங் ஆஃப் த செஷன்ல. But you have to be considerate enough because it is a problem and you can't reverse it. It's like, say physically when they have a hole in their heart. For example, they have a hole in their heart. You are asking them, என்ன இது நீங்க ஓட மாட்டீங்களா, நீங்க எவ்வளோ எக்ஸசைஸ் பண்ண சொல்றேன் நீங்க பண்ணவே மாட்டீங்க, because they are not able to. அவங்களால மூச்சு விட முடியல. They have a lot of problem because there's a hole in their heart. It is physically impossible for them. They have to come over it. It is difficult. Maybe they will, ஆனா it is difficult. அதே மாதிரி தான் they have a hole in their thinking. Okay, which can't be taken away அப்படியே சும்மாலாம். You have to work on it. Be patient enough to work with them and be empathetic with them, right? So this is your end of panic disorder. I think the introduction will be clear from the previous video that I had posted. இது வந்து will be clear for your causal factors. Okay. So for the further disorders, I'll keep you posted. Okay. Thank you. Have a great day.